ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 16 குருவந்தனத்துல 5வது பகுதி. குருவந்தனம் முடிஞ்சிருச்சு. இப்போ போன அத்தியாயத்துல என்ன டிஸ்கஸ் பண்ணினோம், இந்த அத்தியாயத்துல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி ஞானதேவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத படிக்க போறோம். 15வது அத்தியாயத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு வேதாந்த சாஸ்திரத்தின் சித்தாந்தம் முழுவதையும் தெரிவித்து வைத்தார். அந்த அத்தியாயத்தின் துவக்கத்தில் நல்ல வைத்தியன் தேகத்தில் மறைந்து கிடக்கும் வியாதியை நிர்ணயித்து காட்டுதல் போலே எல்லா உபாதிகளையும் ஒரு விருட்சமாக வர்ணித்துவிட்டு பின்பு அச்சரன் என்ற கூடஸ்தனை வர்ணிக்கும் சந்தர்ப்பத்தில் ஆத்ம 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 சைதன்யமானது உபாதியின் சேர்க்கையால் இருவகைப்பட்ட புருஷனாகிற பிரகாரத்தையும் சொல்லி கடைசியாக உத்தம புருஷன் என்று பெயர்பட்ட சுத்தமான ஆத்ம தத்துவம் என்னதென்றும் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னார். ஆக்சுவலா 15th அத்தியாயத்தை நான் அடிக்கடி திருப்ப சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இட் இஸ் அ ஞானம் முழுக்க எல்லா சீக்ரெட்ஸும் அடங்கி இருந்த ஒட்டுமொத்த ஞானத்தையும் டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு அத்தியாயமாக அமைந்திருந்ததுன்னு சொன்னேன். அப்ப அந்த 15வது அத்தியாயத்துல வேதாந்தத்தின் உள்ள எல்லா சித்தாந்தமுமே அப்படின்னு ஒட்டுமொத்த வேதத்தின் ரகசியம் அனைத்துமே வெளியிடப்பட்டு விட்டதாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அப்படின்னு. இப்ப நெக்ஸ்ட் சரபுருஷன், அச்சர புருஷன், உத்தம புருஷன் அப்படிங்கறத ரொம்ப டீட்டெயிலா நம்ம அதுல பார்த்தோம். எப்படி ஒரே அந்த பரபிரம்மமாக இருக்கின்ற அந்த பரபிரம்மமானது அதுவே உபாதி 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 அப்படின்னா வேஷம் போட்டுக்கிட்டு வரும்போது அதுவே வெவ்வேறு பலவிதமாக இருக்கிறது. ஒண்ணுங்கிறது ஆத்ம தத்துவம் இல்லையா? ஒண்ணு பலவா எப்படி மாறுச்சு, அது பலவா மாறி எப்படி அதுல போய் ஒட்டிக்கிச்சு. இப்போ ஒண்ணு பலவா மாறி அச்சர புருஷ நிலையில கூட ஒண்ணு பலவா மாறி இருக்கு, அவ்வளவுதான். இன்னும் அது ஒட்டல. சரபுருஷன்ல என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பலவா மாறுறத உண்மைன்னு நம்பி ஒட்டிக்கிச்சு. பட் இந்த ரெண்டுக்கும் இடையில இருந்தது அந்த அக்ஷர புருஷனாக இருந்தது அப்படின்னுட்டும், பிளஸ் உத்தம புருஷன் அப்படின்னா யாரு அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயிலா விரிவா இது வரைக்கும் நமக்கு எடுத்து சொன்னார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு காட்டியிருக்காரு. இந்த இடத்துல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கார், அக்ஷர புருஷன் என்ற கூட்டஸ்தனையும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. அது ஒண்ணு இல்ல, பிரம்மத்துக்கு பிரம்ம சைத்தன்யம் அப்படின்னு ஒரு பேரு, அடுத்து ஈஸ்வர சைத்தன்யம் அப்படின்னு ஒரு பேரு, அப்புறம் ஜீவ சைத்தன்யம் அப்படின்னு ஒரு பேரு, கூட்டஸ்த சைத்தன்யம் அப்படின்னு ஒரு பேரு. சோ இது ஜஸ்ட் ஒரு பரபிரம்மத்தை ஈஸியா நம்மள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக வேதத்துல குறிப்பிடக்கூடிய சில விஷயங்கள், சில வார்த்தை புரிஞ்சுக்கணும். அது என்னதுப்பா? பிரம்ம சைதன்யம். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இருப்பதே ஒன்று, எதையும் சேவிக்காமல் எந்த விகாரமும் இல்லாமல் கப்பலுக்கற்று தூயதாக சுத்தமாக இருக்கின்ற அந்த பரபிரம்ம சைத்தன்யம். ஈஸ்வர சைதன்யம் ஆஃப்லேட் ரொம்ப நல்லாவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவே மாய விளையாட்டு அப்படின்னு ஆடணும்னு நினைச்சா முதல்ல எந்த உபாதியை எடுக்கணும், என்ன வேஷத்துல இருக்கணும்? ஈஸ்வர சைத்தன்யம் அப்படிங்கிறதா மாறணும், ஈஸ்வரனா மாறணும். அப்படித்தான் நம்ம இந்த விளையாட்டை கண்ட்ரோலரா மாறணும். அப்புறம்தான் பிளேயர்ஸா மாற முடியும் இல்லையா? அப்போ அந்த சைத்தன்யத்துக்கு ஈஸ்வர சைத்தன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பிளேயர்ஸா மாறக்கூடிய அந்த நிலைக்கு தான் கூட்டஸ்த சைத்தன்யம் அப்படின்னு பேரு. அந்த கூட்டஸ்த சைத்தன்யம் அப்படிங்கிறது சரபுருஷனா ஒட்டிக்கிச்சு அப்படின்னா அவனை ஜீவன்னு பேரு, ஒட்டலை அப்படின்னா அவன் கூட்டஸ்தனாக இருக்கிறான்னு பேர். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரியா? அப்போ வெவ்வேறு பரபிரம்மம் ஒண்ணுதான் இருக்குது, நோ டவுட் இன் தட். அதுவே மாய விளையாட்டிற்காக உபாதி பேதம்னா அந்த வேஷங்களின் உபாதி பேதத்திற்கேற்ப வெவ்வேறு நாமங்கள், பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது அடிப்படையில இந்த அக்ஷர புருஷனின் நிலை என்பது கூட்டஸ்தனின் நிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏன்னா அது ஒட்டல, பட் அது ஒரு பிளேயராக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கூட்டஸ்த சைத்தன்யம் என்று பெயர். அதனாலதான் அந்த வேர்டு இங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அந்த அத்தியாயத்தின் துவக்கத்தில் நல்ல வைத்தியன் தேகத்தில் மறைந்து கிடக்கும் வியாதியை நிர்ணயித்து காட்டுதல் போலே. அப்போ எனக்குள்ள இப்ப நான் ஏன் இப்படி இருக்கேன், ஆக்சுவலா நான் பரபிரமம்ங்கிறீங்க, பின்ன ஏன் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, இப்ப நான் உடம்புல நான் ஆரோக்கியமா இருக்க வேண்டியனா நான் ஏன் இப்படி வியாதியஸ்தனா மாறிட்டேன் அப்படின்னு சொன்னா ஒரு டாக்டர் என்னென்ன காரணத்தினால உன் பாடியில இந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்கு, அதனால நீ இப்படி ஆயிருக்கேன்னு சொல்ற மாதிரி நீ பரபிரம்ம வஸ்து தான், ஆனா நீ இப்ப ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அச்சர உத்தம புருஷன் சொல்லிட்டு அழகா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினார் அப்படிங்கிறதுக்காக அந்த எக்ஸாம்பிள் இங்கே கோட் பண்ணிருக்காங்க.
எல்லா உபாதிகளையும் ஒரு விருட்சமாக வர்ணித்துவிட்டு பின்பு அச்சரன் என்ற கூட்டஸ்தனை வர்ணிக்கும் சந்தர்ப்பத்தில் ஆத்ம சைதன்யமானது உபாதியின் சேர்க்கையால் இருவகைப்பட்ட புருஷனாகிற பிரகாரத்தை சொல்லி கடைசியாக உத்தம புருஷன் என்று பெயர் பெற்ற சுத்தமான ஆத்ம தத்துவம் இன்னதென்று கிருஷ்ணன் சொன்னார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க அச்சரன் அப்படிங்கிறதுக்கு அச்சர புருஷன் பேரு. அன்றியும் ஆத்ம பிராப்திக்கு இன்றியமையாத சாதனமாய் பலவத்தாய் இருக்கும் ஞானம் எதுவோ அதுவும் அவ்வத்தியாயத்தில் விசாரிக்கப்பட்டு தீர்ந்து போயிற்று. உத்தம புருஷன் ஆறுவதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஆகையால் அதில் நிரூபிக்கப்படாமலும் மேலே நிரூபிக்கப்பட வேண்டியதாகவும் மிகுந்து நின்று போனது ஒன்றும் இல்லை. இதுக்கு மேல என்ன சொல்றதுக்கு இருக்கு? சீக்ரெட் ஆஃப் ஆல் சீக்ரெட்ஸே நான் சொல்லி கொடுத்துட்டேன். நீதான் பரபிரம்மம், அதை அடையிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? ஒன்னும் சொல்றதுக்கு இல்லையே. ஆனால் குரு சிஷ்யர்கள் இருவரும் பரஸ்பர பிரேமையின் விலாசத்தை மேலும் அனுபவிக்க வேண்டியது மாத்திரம் மிகுந்த நின்றதால் ஏற்கனவே சொல்லி தீர்த்த விஷயத்தையே விஸ்தரித்து சொல்ல ஸ்ரீகிருஷ்ணன் தொடங்குகிறார். சோ இந்த 16, 17, 18 அப்படிங்கிறது எல்லாமே இனிமே புதுசா படிக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சது திருப்பி திருப்பி ரீகலெக்ட் பண்ற மாதிரி தான் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன். ஆனாலும் குரு சிஷ்யர்களின் சம்வாத சுவையை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் இனி அடுத்து வரப்போறத பேசுறேன் அப்படிங்கிறாரு. ஆகவே இதுவரை சொன்ன விஷயத்தில் ஞானிகளான பக்தர்களுக்கு எவ்வளவு சொல்ல வேண்டுமோ அவ்வளவும் சொல்லியாக விட்டாலும் ஞானத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கும் முமுட்சுக்களுக்கு, முமுட்சுன்னா மோட்சத்தை அடைய வேண்டும் என்று அதிக ஆசையில் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியது கொஞ்சம் மிகுந்து நின்றது. புருஷோத்தமனாகிய என்னுடைய சொரூபத்தை அறிந்து என்னை கண்டுகொண்ட சர்வஞர்கள் எவர்களோ ஞான ரகசியங்களை நன்கறிந்த ஹே அர்ஜுனா, அவர்களே என் பக்தியை அனுஷ்டிப்பதற்கு உத்தம அதிகாரிகள். ஏற்கனவே இந்த விஷயத்தை 15வது அத்தியாயத்தினுடைய எண்டுல சொல்லிட்டார். Who is an eligibility for me to have a பக்தி? அதாவது எவன் என்னை பக்தி செய்ய தகுதி வாய்ந்தவன் இருந்தா மட்டும்தான் நீங்க பக்தியே காட்ட முடியும். ஒன்னஸ் ஃபீல்ட்ல இல்லாம உங்களால பக்தி பாராட்டுனா அது பேர் உண்மையான பக்தியே கிடையாது அப்படின்னு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? கிட்டத்தட்ட அதை கோடிட்டு காட்டுறாரு. ஹே அர்ஜுனா, என் பக்தியை அனுஷ்டிப்பதற்கு உத்தம அதிகாரிகள் அவர்கள்தான் என்று மூவோலகத்துக்கும் நாயகனாகிய ஸ்ரீகிருஷ்ணன் கீழ் நடந்து போன அத்தியாயத்தின் கடைசி ஸ்லோகத்தில் ஞானத்தையே மிக்க கொண்டாடி அதி உற்சாகத்துடன் அதை வர்ணித்தார். போன அத்தியாயத்துல என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறத இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. பிரபஞ்சத்தை ஒரு கவலமாக செய்து அதை நிச்சேஷமாய் விழுங்கிவிட்டு பிரம்மஸ்வரூபத்தை காட்டிக் கொடுத்து அந்த பிரம்மஸ்வரூபத்தோடு ஒன்றுபடுத்தி வைத்த ஜீவனை ஆத்ம சாம்ராஜ்ய பதவியிலே பட்டாபிஷேகனாய் உட்கார வைக்கும்படி சாமர்த்தியம் படைத்த உபாயம் ஞானத்தை காட்டிலும் வேறொன்றும் இல்லை என்றும், அதாவது சம்சாரம் பிரபஞ்சம் அப்படிங்கிறதெல்லாம் வெறும் மாயா, இது உபாதி பேதத்தினால அந்த பரபிரம்மே தான் இதுவா இருக்கு, இதை உண்மை நம்பி நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படின்னுட்டு முழுசா இதுல இருந்து நமக்கு விடுதலையை கொடுத்து முழுவதுமாக பரபிரம்ம சாம்ராஜ்யத்திலே நம்மை வீற்றிருக்க செய்வதற்கு தேவையான அத்தனை ஞானமும் தெளிவாக மிக விரிவாக நமக்காக 15வது அத்தியாயத்தில் எடுத்து சொல்லப்பட்டு விட்டது அப்படிங்கிறாரு. பிரபஞ்சத்தை கவலமாக செய்து அதை நிச்சயமாக விழுங்கிவிட்டு ஒரு வாய் கவலை படித்து விழுங்குற மாதிரி அந்த அத்தியாயம் அமைஞ்சிருந்ததான். ஆனந்த சாம்ராஜ்ய பதவியிலே பட்டாபிஷேகனாய் உட்கார வைக்கும்படி சாமர்த்தியம் படைத்த உபாயம் ஞானத்தை காட்டிலும் வேறொன்றும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு அத்தியாயத்தை பேசும்போதும் பக்தியை விட சிறந்தது ஒன்றும் இல்லைன்னு பக்தி பேசும்போது சொல்லுவார், ஞானத்தை பேசும்போது ஞானத்தை காட்டிலும் சிறந்தது ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவார், கர்மயோகத்துல கர்மயோகத்தை காட்டிலும் சிறந்தது ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவார். அதை பார்த்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. பட் பிரம்மம் ஆகணும் அப்படின்னு சொன்னா ஞானம்தான். ஏன்னா மறந்தது நினைவுபடுத்தணும். அப்ப அஞ்ஞானி எதுக்காக ஆனோம்? மறந்துட்ட, அதனால பேரு அஜ்ஞானி. திருப்பி ஞாபகம் படுத்திக்கிட்ட அப்படின்னு சொன்னா நீ ஞானி. அப்ப ஞானி ஆகிறதுக்கு எதை நீ மறந்தியோ அதை ஞாபகப்படுத்துறதுதான் வழியாக்க முடியும். அதனால ஞானி ஆகிறதுக்கு கண்டிப்பா ஞானம் தான் தேவை, இல்லைன்னு இல்லை. அதுக்காக கர்மயோகம் பக்தி யோகம் எல்லாம் வேஸ்ட்னு கிடையாது. கண்டிப்பாக அதுதான் இந்த நிலைக்கு உயர்த்த முடியும் என்ற காரணத்தினால் அதுவும் கண்டிப்பா எல்லாமே சிறந்ததுதான்.
ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆசைப்பட்டவர்கள் விதப்பட்ட ஞானத்தை அடைந்து மிக்க சந்தோஷத்து சித்தமுள்ளவர்களாய் தங்கள் ஜீவஸ்வரூபத்தை ஞானத்தின் மேல் திருஷ்டி சுற்றி போட்டு விடுகிறார்கள் என்றும் நன்கு அறிந்தவர்களுக்குள் உத்தமமான ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னார். ஸோ எவன் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டானோ, ஞானம் ஒண்ணுதான் என்னை மோட்சத்துக்கு அழைத்து செல்லும்னு புரிஞ்சுக்கிறானோ, அவன் தனது ஜீவனையே ஞானத்தின் மேல சுற்றி போட்டு விடுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன் வாழ்க்கையே முழுக்க முழுக்க அந்த பிரம்ம ஞானத்தை புரிந்து கொண்டு பிரம்ம ஞானமாக மாற வேண்டும் அப்படின்ற அந்த ஞான அபியாசத்தை பயில்வதற்காகவே, அல்லது சிரவண மரண நிதித்தியாசனங்கள் என்ற அந்த ஞான அபியாசத்திற்காகவே அர்ப்பணித்துக் கொள்ளுகின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரேமை எவ்விஷயத்தில் ஏற்பட்டதோ அதையே சமயம் ஏற்படும் போதெல்லாம் மேலும் மேலும் கொண்டாடுவதே பிரேமையின் லட்சணமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஜிஞ்ஞாசுகளுக்கு, ஞானத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு இந்த ஞானம் நன்றாய் அனுபவிக்கப்பட்டதாய் ஏற்படவில்லையோ அவர்களுக்கு இந்த ஞானம் ஏற்படும் வகையையும் இது ஏற்பட்ட பின் அதை காப்பாற்றிக் கொள்ளும் வகையையும் சொல்ல வேண்டிய நியாயமாகவே ஏற்படுகிறது. அன்றியும் அது உண்டாகாமல் நின்று போகும்படி தடுத்து வைக்கிறவையாக, அது உண்டான பின் அதை தப்பு வழியில் பிரவேசிக்க செய்கின்றவரையாக, இப்படி ஞான விரோதிகளாக எவை இருக்குமோ அவற்றையும் தெரிய வைக்க வேண்டிய அவசியமானதாக ஏற்படுகிறதல்லவா. இந்த ஞான விஷயத்துல ஆசைப்படுறவங்க மேல குவைட் நேச்சுரலி பிரேம ரொம்ப அதிகமா தான் வந்துருது. என்ன பண்றது? கண்ணன் சொல்றான், ஞான ஜிஞ்ஞாசுக்களுக்கு அப்படின்னா ஞானியாக வேண்டும் என்று துடிப்பவர்களுக்கு அவர்கள் மேல் கண்ணனுக்கு பிரேமை அதிகமாயிடுது. அவர்கள் பத்தி பேசணும் அப்படின்னு இன்னும் தோணிடுது. அப்ப என்ன பேசலாம் அப்படின்னு சொன்னா, இந்த ஞானத்தை கை கொடுப்பதற்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணும், இந்த ஞானத்திலிருந்து உன்னை தள்ளி வைக்கிறதுக்கு எது இதெல்லாம் உனக்கு தடையாக இருக்கின்றது. விக்னங்கள் அப்படின்னா தடைகள் அப்படின்னு அர்த்தம். இப்ப எதெல்லாம் உனக்கு தடையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் உனக்கு சொல்லி தரணும்ல. அப்புறம் எதெல்லாம் உனக்கு ஞானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணும், எது ஹெல்ப் பண்ணும் எது தடை பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு சொல்லி தரணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் ஆரம்பிக்கிறான். பின்பு ஆத்ம ஞானம் அடைய விரும்புகிறவர்களுக்கு விரோதியானவற்றை போக்கி வைத்து ஞான யோகமானவை எவையோ அவற்றை நன்றாக விசாரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற நீங்கள் அனைவரும் பாராட்டி இருக்கும் ஆசையை பூரணம் செய்திருப்பதற்காக புருஷோத்தமனாகிய ஸ்ரீகிருஷ்ணன் பேச தொடங்குகிறார். நேச்சுரலி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த அத்தியாயத்தினுடைய பேரு தேவி அசூரி சம்பக்தி யோகா அப்படின்னு பேர். தெய்வ குணங்கள் என்னென்ன, அசூர குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு யோகம். அப்போ குவைட் நேச்சுரலி தெய்வ குணங்கள் நமக்கு ஆத்ம ஞானத்தை கொடுப்பதற்கு ஹெல்ப் பண்ண போகுது. அசூரி சம்பத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அசூர குணங்கள் நமக்கு ஞானத்திலிருந்து வெளியில கீழே தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அப்ப ரெண்டையுமே தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதுனாலே, நமக்கெல்லாம் இதில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனாலையும் கண்ணன் அதை பேச தொடங்குகிறார். எதனால் ஞானம் உண்டாய் சம்சார துக்கத்தின் நிவர்த்தியும் ஏற்படுமோ அதன் நிறைவாகிய தெய்வீ சம்பத்தி முதலில் சொல்லப்படும். அன்றியும் எது அஞ்ஞானத்திற்கு சகாயம் செய்து கொடுத்து ராகத்வேஷத்துக்கு ஆதாரமாக ஏற்படுமோ அந்த அசூர சம்பத்தை அதுக்கடுத்து சொல்லப்படும். இந்த அத்தியாயத்தின் துவக்கத்துல எது நமக்கு ஞானத்தை கொடுக்குமோ, என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. சம்சார துக்கத்தை நிவர்த்தி செய்து அதன் நிறைவாகிய தெய்வீ சம்பத்தி, சம்சார துக்கத்தை அடியோடு நாசம் செய்யக்கூடிய தெய்வீ சம்பத்தை முதலில் சொல்லப்பட்டு, பின்பு எது நம்மளை கீழே தள்ளி நம்ம அஞ்ஞானத்துக்கு கொண்டு போக வைக்குதோ அதை அதுக்கு அடுத்து சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஞ்ஞானத்திற்கு சகாயம் செய்யும் ராக துவேஷங்களுக்கு எது ஆதாரமா, விருப்பு வெறுப்பு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். விருப்பு வெறுப்பு ரூட் ஃபார் தி அஜ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விருப்பு வெறுப்பு ஏன் வருது அப்படிங்கிறதையும் சொல்லணும்ல. ஸோ அது எல்லாத்தையுமே நான் சொல்லி காட்டுறேன் அப்படிங்கிறது. இவ்விரண்டையும் நிரூபிக்க 9வது அத்தியாயத்தில் சந்தர்ப்பம் ஏற்பட்டு மிக்க உற்சாகமாக இவற்றை நிரூபிப்பதற்கு கிருஷ்ணன் சித்தமானார். ஆனால் அப்போது சொல்வதற்கு வேறு விஷயம் ஏற்பட்டு விட்டதால் அங்கே சொல்லப்படாமல் நின்று போன விஷயத்தை இங்கே பகவான் எடுத்து சொல்ல நேர்ந்தது. இஷ்டானிஷ்டங்களை செய்து வைக்கும் இவ்விரண்டையும், விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற இந்த விஷயங்கள் உன்னை எப்படி எப்படியெல்லாம் பாடாப்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு 9th அத்தியாயத்திலே ஸ்டார்ட் பண்ணினாராம். அங்க வேற முக்கியமான விஷயம் பேச வேண்டியது வந்துட்டதுனால கேப் ஆகி போயிட்டு இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படிங்கிறது. இதெல்லாம் ஞானதேவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, கிருஷ்ணரும் ஞானதேவரும் வேற வேறையா இருந்தா தானே. அந்த நேரத்துல நான் என்ன நினைச்சுக்கிட்டு பேசுனேன், என்ன ஃபீலிங்ல நான் இதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றதுக்காக தானே ஞானேஸ்வரி அப்படிங்கிறத கொடுக்கறதுக்காகவே ஞானதேவர் ரூபத்துல வந்திருக்காரு.
அதனால அவர் சொன்னா நீங்க கேட்கணும். கீழ் நடந்து போன அத்தியாயம் முடிந்த பின் இவ்விஷயத்தை சொல்வதற்கு சந்தர்ப்பம் திரும்பவும் ஏற்பட்டு அவ்விஷயம் இந்த 16வது அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது. இவ்விஷயத்தில் இவ்வளவு சொன்னது போதும். இனி சொல்ல வேண்டியது எதுவென்றால், ஞானத்துக்கு ஹிதமாகவும், அஹிதமாகும். ஹிதம் அப்படின்னா ஹெல்ப், அஹிதம் அப்படின்னா டிஸ்டர்பன்ஸ். ஹிதமாகவும், அஹிதமாகவும் இருக்கும் தெய்வீ சம்பத்தி, சூரிய சம்பத்தி என்ற இரண்டுமே மூட்சுவின் மார்க்கத்தில் துணையாகவும், மோகராத்திரியில் ஏற்றி வைக்கப்பட்ட மூட்சுவின் மார்க்கத்தில் துணையாகவும், மோகராத்திரியில் ஏற்றி வைக்கப்பட்ட தர்ம தீபமாய் இருக்கும் தெய்வீ சம்பத்து முன்னெடுத்து சொல்லப்படும் கேளுங்கள். முதல்ல வந்து திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் தெய்வீ சம்பத்தை நான் சொல்ல போறேன் அப்படிங்கிறாரு. பல வஸ்துக்கள் ஒன்றுபட்டால் அக்கூட்டத்திற்கு சம்பத்தி என்று பெயரிடுவது உலக வழக்கம். ஆகவே ஒன்று கூடியிருந்து சர்வவிதமான சுகத்தையும் உண்டாக்கி வைக்கத்தக்கதாக இருக்கும் சம்பத்தி எதுவோ அதுவே தெய்வீ சம்பத்தி என்று சொல்லப்பட்டு, அதை உங்களுக்கு முதல்ல ரொம்ப டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு இவ்வளவு நேரம் அடுத்து இந்த அத்தியாயத்துல என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருந்தார். அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமா படிச்சுட்டேன். அடுத்த நாளிலிருந்து தெய்வீக சம்பத்துக்கள் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறார்.